Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. வணக்கம். செய்திச் சுருக்கம். இண்டி கூட்டணி அம்போதானா. 18வது லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று முடிந்துள்ளது. பாஜகவை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் மீண்டும் ஆட்சி அமைப்போம் என கூறி வருகின்றனர். ஜெயிப்பது உறுதி என்றும் 400 சீட்டுக்கு மேல் வேண்டும் என்பதுதான் இலக்கு என்றனர். ஆரம்பத்தில் அமைதியாக இருந்த இண்டி கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிந்த பின்பும் தங்கள் கை ஓங்கி வருவதாக கூறி வந்தனர். தேர்தல் இறுதி கட்டத்தை நெருங்கும் போது இந்த முறை பாஜகவுக்கு வாய்ப்பில்லை, நாங்கள்தான் ஆட்சி அமைப்போம் என கூறினர். இன்று கடைசி கட்ட லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்தது. டெல்லியில் இண்டி கூட்டணி தலைவர் கூடி தேர்தல் வெற்றி வாய்ப்பு பற்றி ஆலோசித்தனர். இண்டி கூட்டணி 295க்கு மேல் இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கும் என மல்லிகார்ஜுன கார்கே கூறினார். அடுத்த சிறிது நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகின. அனைத்து கருத்து கணிப்புகளும் பாஜக அதிக இடங்களை பிடிக்கும் என்றே சொன்னது. குறைந்தபட்சம் 350க்கு மேலும் அதிகபட்சமாக 390+ இடங்களையும் பாஜக பிடிக்கும் என கூறினர். இண்டி கூட்டணிக்கு ஏறக்குறைய 125லிருந்து 200 வரை வெற்றி கிடைக்கும் என கணிக்கப்பட்டிருந்தது. 295 சீட்கள் கிடைக்கும் என இண்டி கூட்டணி சொன்ன சிறிது நேரத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு அவர்கள் நினைப்பில் மண்ணை போட்டது. பாஜகவினரோ வெற்றி எதிர்பார்த்ததுதான், 400 என்ற இலக்கையும் எளிதில் பெறுவோம் என கூலாக சொல்கின்றனர். லோக்சபா தேர்தலில் பதிவான ஓட்டுகள் வரும் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு ரிசல்ட் அறிவிக்கப்பட உள்ளது. அன்று உண்மை நிலவரம் தெரிந்துவிடும். தமிழகத்தில் கால் பதிக்கும் பாஜக, அண்ணாமலை டார்கெட் சக்சஸ். 2024 லோக்சபா தேர்தல் 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. ஏப்ரல் 19இல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 லோக்சபா தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் நடந்தது. 950 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இந்த முறை வழக்கத்திற்கு மாறாக மும்முனை போட்டி நிலவியது. திமுக, அதிமுக, பாஜக தலைமையில் பிற கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இப்போது வெளியான கருத்து கணிப்புகள் முடிவில் திமுக அதிக இடங்களில் வெல்லும் என தெரியவந்துள்ளது. ஏபிபிசி ஓட்டர் கணிப்பின்படி திமுக 37 முதல் 39 இடங்களில் வெல்லும். பாஜக கூட்டணி 2 இடங்கள் வரை வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவிகித அடிப்படையில் திமுக கூட்டணி 46.3%, அதிமுக கூட்டணி 21.0%, பாஜக கூட்டணி 18.9%, மற்றவை 13.8% பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 தேர்தலில் திமுக 38 இடங்களிலும் அதிமுக ஒரு இடத்திலும் வெற்றி பெற்று இருந்தது. திமுக கூட்டணி 53.15% வாக்குகளும், அதிமுக கூட்டணி 30.57% வாக்குகளும் பெற்றிருந்தன. 5 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 3.62% வாக்குகள் பெற்றது. இந்த முறை தமிழகத்தில் பாஜக இரட்டை இலக்க வாக்கு சதவிகிதம் பெறும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார். தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புகளின் முடிவுகளும் அதை உறுதி செய்துள்ளன. கேரளாவில் கணக்கை தொடங்கும் பாரதிய ஜனதா. கேரளாவில் மொத்தம் 20 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 13 முதல் 19 சீட்கள் வரை அள்ளும் என கணித்துள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு 5 சீட்கள் கிடைக்கும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த முறை ஒரு இடம் கூட கிடைக்காத பாஜக கூட்டணிக்கு இந்த முறை 1 முதல் 3 சீட்கள் வரை கிடைத்து கணக்கை தொடங்கலாம் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. 2019 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 19 தொகுதிகளை வென்றது. இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு ஒரு இடம் மட்டும் கிடைத்தது. கேரளாவில் திருச்சூர், திருவனந்தபுரம் உள்ளிட்ட தொகுதிகளில் பாஜகவிற்கு சாதகமான அலை வீசுகிறது. சட்டசபை தேர்தலில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஆதிக்கம் செலுத்தினாலும் லோக்சபா தேர்தல் முடிவுகள் மட்டும் காங்கிரஸ் கூட்டணி பக்கம் சாய்ந்து விடுகிறது. இது ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அதிர்ச்சி அளித்திருக்கிறது. டெல்லியில் பாஜக கம்ப்ளீட் ஸ்வீப், பஞ்சாபில் அடிவாங்கிய கெஜ்ரி.
தலைநகர் டெல்லியில் மொத்தம் 7 லோக்சபா தொகுதிகள் உள்ளது. 2014, 2019 லோக்சபா தேர்தலில் அனைத்திலும் பாஜகவே வென்றது. டெல்லியில் அதிக இடங்களில் வெல்லும் கட்சி ஆட்சியை பிடிப்பது வழக்கம். கடந்த 2 தேர்தல்களிலும் ஸ்வீப் அடித்த பாஜக தொடர்ந்து 3வது முறையாக டெல்லியை வசமாக்க உள்ளது. இந்த தேர்தலில் பாஜக டெல்லியில் தனித்து போட்டியிட்டது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இப்போது வெளியான கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாகவே உள்ளது. டெல்லியில் 7 தொகுதிகளில் ஒன்றான சாந்தனி சவுக்கில் மட்டும் இழுபறி நிலவும். அதிலும் பாஜக வெல்ல அதிக வாய்ப்பு உள்ளது என கூறப்பட்டுள்ளது. டெல்லியை பாஜக தட்டி தூக்கியது போல பஞ்சாபில் காங்கிரஸ் முன்னிலை பெறுகிறது. பஞ்சாபில் மொத்தம் 13 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. டெல்லியில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்த ஆம் ஆத்மி பஞ்சாபில் தனித்து போட்டியிடும் என அக்கட்சித் தலைவர் கெஜ்ரிவால் அறிவித்தார். கடந்த 2019 லோக்சபா தேர்தலில் பஞ்சாபில் ஆம் ஆத்மி 8, காங்கிரஸ் 2, பாஜக 1, மற்ற கட்சிகள் 2 இடங்களில் வெற்றி பெற்றன. அடுத்து 2022 நடந்த சட்டசபை தேர்தலில் மொத்தம் உள்ள 117 இடங்களில் ஆம் ஆத்மி 97 வென்றது. இதனால் லோக்சபா தேர்தலும் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என நினைத்தது. ஆனால் ஒரே வருடத்தில் பஞ்சாப் அரசியல் களம் தலைகீழாக மாறியது. விவசாயிகளுக்கான வாக்குறுதி, பெண்களுக்கான ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை ஆம் ஆத்மி அரசு நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் பஞ்சாபில் எதிர்க்கட்சியாக இருக்கும் காங்கிரஸ் விவசாய கடன் தள்ளுபடி, குறைந்தபட்ச ஆதரவு விலை உள்ளிட்ட வாக்குறுதிகளை தந்தது. இதனால் பஞ்சாப் விவசாயிகள் காங்கிரஸ் வாக்குறுதிகளால் ஈர்க்கப்பட்டனர். பஞ்சாபில் ஆம் ஆத்மியை தாண்டி காங்கிரஸ் முன்னிலை பெற்றது. இப்போது கருத்து கணிப்பு முடிவிலும் காங்கிரஸ் அதிக இடங்களை பெறும் என கூறப்பட்டுள்ளது. ஏபிபிசி ஓட்டர் கணிப்பில் காங்கிரஸ் 6 முதல் 8 இடங்கள், ஆம் ஆத்மி 3 முதல் 5 இடங்கள், பாஜக 3 இடங்கள் வரை வெற்றி பெறும் என கூறப்பட்டுள்ளது. சுக்குநூறாய் போன மம்தா கனவு. மேற்கு வங்கத்தில் இடி இறக்கிய பாஜக. மேற்கு வங்கத்தில் 42 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. 2024 லோக்சபா தேர்தலை பொறுத்தவரையில் மேற்கு வங்கத்தில் மும்முனை போட்டி நிலவியது. மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் 42 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டது. அதேபோல பாஜகவும் தனித்து களம் கண்டது. இண்டி கூட்டணியில் சிபிஎம், காங்கிரஸ், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக், புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி, சிபிஐ அங்கம் வகித்தன. சிபிஎம் 23, காங்கிரஸ் 13, மற்ற கட்சிகள் 6 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. இந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் இன்று வெளியானது. ஏபிபிசி ஓட்டர் கணிப்பில் பாஜக முன்னிலை பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் பாஜக 23 முதல் 27 இடங்கள் வரை வெல்லும். திரிணாமுல் காங்கிரஸ் 13 முதல் 17 இடங்கள் வரை மட்டுமே வெல்லும். இண்டி கூட்டணி 1 முதல் 3 இடங்களில் வெல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. 2019 லோக்சபா தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் 22, பாஜக 18, காங்கிரஸ் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதன்பின் 2021 சட்டசபை தேர்தலில் 290 தொகுதிகளில் போட்டியிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் 215 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாஜக 77 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தது. இதனால் லோக்சபா தேர்தலில் தனது கட்சிக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என மம்தா எதிர்பார்த்து காத்திருந்தார். இப்போது கருத்து கணிப்பு முடிவுகள் அவருக்கு ஏமாற்றத்தை தந்துள்ளது. பாஜகவை விட மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் மிக குறைவான இடங்களையே கைப்பற்றும் என ஏபிபிசி ஓட்டர்ஸ் கணிப்பில் தெரிய வந்துள்ளது. களத்தில் யாரு? கில்லி, ராகுல் வெஸ் மோடி. லோக்சபா தேர்தல் முடிவுகளுக்காக அனைவரும் காத்திருக்கும் நிலையில் எந்த அரசியல் தலைவர் அதிக அளவில் பிரச்சாரம் செய்தார், யார் அதிகமாக உழைத்தார் என்ற விவாதம் கிளம்பியுள்ளது. இளம் தலைவர் என கூறப்படும் 53 வயதாகும் ராகுல் 107 பொதுக்கூட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடத்தியுள்ளார். இதை தவிர சமூக வலைதளங்களில் அதிக எண்ணிக்கையில் வீடியோக்களும் வெளியிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு வயது 81. இந்த வயதிலும் அவர் 100 பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றதுடன் 70 பேட்டிகளையும் கொடுத்துள்ளார். ராகுலின் சகோதரி பிரியங்கா 108 பொதுக்கூட்டங்கள், ரோட் ஷோ நடத்தியுள்ளார். ஆனால் இவர்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தூக்கி சாப்பிட்டவர் பிரதமர் மோடிதான். 73 வயதாகும் அவர் கடும் வெயிலில் 206 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பிரச்சாரம் செய்துள்ளார். இதை தவிர பல பேரணிகள், 80 பேட்டிகள் என அசத்தியுள்ளார். பிரதமர் பதவிக்கு ஆசைப்படும் ராகுல் அந்த அளவுக்கு கடுமையாக உழைக்கவில்லை என்பது அவரது பிரச்சாரத்திலிருந்தே தெரிகிறது என பாஜகவினர் கேலி செய்கின்றனர். கட்சி தாவ மாட்டோம், இந்தியா கூட்டணியில் முடிவு. லோக்சபா தேர்தலுக்கான 7வது மற்றும் கடைசி கட்ட ஓட்டுப்பதிவு நேற்று முடிவுக்கு வந்தது. நாளை மறுதினம் ஓட்டு எண்ணிக்கை நடக்க உள்ளது. இந்நிலையில் ஓட்டு எண்ணிக்கையின் போது எவ்வாறு செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயின் இல்லத்தில் கூடினர். கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளதாவது: இந்தியா கூட்டணிக்கு 295 இடங்கள் வரையில் கிடைப்பது உறுதி.
நிச்சயம் மத்தியில் இந்தியா கூட்டணியின் ஆட்சிதான் அமையும். பல்வேறு அரசுத்துறை நிறுவனங்கள் எடுத்துள்ள கணிப்புகளின்படி பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சிக்கு வராது என்றே தெரிய வந்துள்ளது. பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெறுவதற்கு கணிசமான இடங்கள் குறைவாக இருந்தால் அப்போது இந்தியா கூட்டணியில் இருந்து யாரும் தாவிவிடக்கூடாது. கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் அனைத்தும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதை இன்னொரு முறை பொதுவெளியில் உறுதிப்படுத்துவதுதான் இந்த கூட்டத்தின் நோக்கம் என காங்கிரஸ் தலைவர் கார்கே கூறினார். மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணியில் சேருகிறதா அதிமுக? டெல்லியில் ரகசிய மீட்டிங். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த அதிமுக லோக்சபா தேர்தலுக்கு முன் கூட்டணியில் இருந்து விலகியது. விஜயகாந்த் கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலில் போட்டியிட்டது. பாரதிய ஜனதாவின் தேசிய தலைவர்களும் பிரதமரும் தேர்தல் பிரச்சாரத்தில் அதிமுகவை அதிகமாக விமர்சிக்கவில்லை. இந்த சூழலில் திடீரென பாரதிய ஜனதா தலைமை ஒரு முக்கிய முடிவெடுத்துள்ளதாம். அதிமுகவுக்கு 4 அல்லது 5 சீட்டுகள் கிடைத்தால் எப்படியாவது அதிமுகவை தங்கள் கூட்டணியில் மீண்டும் சேர்ப்பதுதான் அந்த முடிவாம். இதற்காக அதிமுக தலைவர்கள் சிலருடன் நெருக்கமாக உள்ள பாரதிய ஜனதா தலைவர்கள் பேச்சு நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதாவுக்கு நெருக்கமான ஒரு அதிமுக சீனியர் தில்லி வந்துள்ளாராம். அவருடன் பாரதிய ஜனதா பேச்சு நடத்தி வருகிறதாம். அதிமுக கூட்டணி சேருமானால் அமைச்சர் பதவியும் உண்டு என பேச்சு அடிபடுகிறது. 14 மாவட்டங்களில் இன்று கனமழை. தென் மாவட்ட பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. எனவே இன்று முதல் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், தருமபுரி, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் எனவும் சென்னை வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. சிலை திருட்டு மீது நடவடிக்கை இல்லையில் போராட்டம். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியன் அறிக்கை. கடந்த ஆட்சியில் சென்னை ஹைகோர்ட் வழிகாட்டுதலின்படி சிலை கடத்தல் பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் நடவடிக்கையால் கடத்தப்பட்ட பல கடவுள் சிலைகள் மீட்கப்பட்டன. அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர். வழக்குகள் நீதிமன்ற நிலுவையில் உள்ளன. திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் மீதான நடவடிக்கை கைவிடப்பட்டது. மேலும் முறைகேடாக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கும் இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கும் நெருக்கமாகினர். பின் வழக்கு என்னவாயிருக்கும் என்பது குறித்து சொல்ல வேண்டியதில்லை. போலீஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேல் தொடர்ந்து வெளிநாடுகளில் இருந்து மீட்கப்பட வேண்டிய தமிழகத்தின் சிலைகள் 2000க்கும் மேல் உள்ளன என கூறி வருகிறார். ஆனால் அதை மீட்க இந்து அறநிலையத்துறை உரிய நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இதுவரை காணாமல் போன திருக்கோவில் சிலைகள் எவ்வளவு, அதற்காக சிலை தடுப்பு பிரிவு போட்டுள்ள வழக்குகள் எத்தனை, மேலும் காணாமல் போன பல ஆயிரம் கோடி மதிப்பிலான மரகதலிங்கம் போன்றவை குறித்து எடுத்த நடவடிக்கை என்ன, கோர்ட்டில் நிலுவையில் உள்ள வழக்குகள் விரைந்து நடத்த ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, கோவில் சிலை களவு போவதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதான நடவடிக்கை என்ன, சென்னை கபாலீஸ்வரர் கோவிலில் மயில் சிலை காணாமல் போன வழக்கில் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. தேடுதல் வேட்டை தொடருவதாக சொல்லி விசாரணையை இழுத்தடித்தனர். இதேபோலதான் மற்ற வழக்குகளின் நிலையும். எனவே இதுவரை சிலை திருட்டு மற்றும் கடத்தல் மீது எடுத்த நடவடிக்கை என்ன என்பது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். மேலும் இந்த விஷயத்தில் திமுக அரசு மௌனம் சாதித்தால் பக்தர்கள் ஆதரவோடு போராட்டம் நடத்தப்படும் என காடேஸ்வர சுப்பிரமணியன் அறிவித்துள்ளார்.